ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவே. சோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மாநகராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த மாநகராட்சி துறை எந்த டிபார்ட்மெண்ட் டிஎன்எஸ்டிசி ரெக்கமெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு டைரக்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. டிஎன்எஸ்டிசி இல்ல நண்பர்களே, டிஎன்எஸ்டிசி என்ன, இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் அப்ளை டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம போடுற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க வந்திருக்குன்னா, தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 7/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. இது ஆஃப்லைன் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். நமது தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை லொகேஷன்ல இருந்து சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கிண்டியில் இருந்தா நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெஸ்யூம் பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல நீங்க அனுப்பலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இவங்க இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு நீங்க இமெயில் மூலியமா நீங்க சென்ட் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்களே ரெடி பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லா டாக்குமெண்டோடைய ஜெராக்ஸ் ஸ்கேன் பண்ணி எடுத்து நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல நான் போஸ்ட்ல தபால் அனுப்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸும் கொடுத்திருக்காங்க. அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd ஃப்ளோர், அக்ரோ கிரீன் டெக் பார்க், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ், ஆப்போசிட் டு CIPET, திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, 6,32,000. இந்த அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தபால் மூலியமாக 24/6/2024 நீங்க அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 7 பணிகள் கொடுத்திருக்காங்க நண்பர்களே. இதுல ஒரு பணிகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட்க்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா ஒண்ணும் கிடையாது. அந்த ஒர்க் எந்த மாதிரி நீங்க டெய்லி நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, அதோட ஆக்டிவிட்டிஸ்ல என்னன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சுக்கலாம், எம்காம் முடிச்சுக்கலாம், இல்லைன்னா MBA பினான்ஸ் முடிச்சுக்கலாம், இல்லைன்னா அதர்ஸ் பினான்ஸ் ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா மினிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடிஷனலா பாத்தீங்கன்னா MS Word தெரிஞ்சுக்கணும், MS Excel தெரிஞ்சுக்கணும், பவர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா மாதம் 30,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நேச்சர் ஆஃப் ஒர்க் கொடுத்திருக்காங்க. டிகிரி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சிமிலர் ரோல்ஸ் இருக்கணும். IT, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் யங் ப்ரொஃபஷனலுக்கு கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 35,000 முதல் 40,000 வரை சம்பளம் இருக்கும். அதோட ஒர்க் ஆஃப் நேச்சர் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ரெக்கமெண்ட் ஸ்டேட், அதாவது உங்களுக்கு கண்டிப்பா அனலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும், எக்ஸல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கணும், மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் டூல் தெரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷன் அதாவது இங்கிலீஷ் நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் சிஸ்டம் அனலிஸ்டுக்கு ஒரு காலி பணியிட கொடுத்து மாதம் 40,000 சம்பளம் கொடுத்திருக்காங்க. அதோட ஒர்க் ஆஃப் நேச்சர் எந்த மாதிரி இருக்கும் அதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதோட குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்திருக்கணும், இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள். அதே மாதிரி 3 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பெரிமெண்ட் ரிலவெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷனல் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதோட ஒர்க் ஆஃப் நேச்சர் எந்த மாதிரி இருக்கும் கொடுத்திருக்காங்க. மினிமம் ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும். மாதம் 20,000 சம்பளம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம். ஒர்க் ஆஃப் நேச்சர் கொடுத்திருக்காங்க. சோ ஏதோ ஒரு டிகிரி எடுத்து முடிச்சுக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது பிகாம் எடுத்து படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்த போஸ்டிங் பிசி டு டெப்டி ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு வந்து மாதம் வந்து 20,000 சம்பளம். ஸோ ஒர்க் ஆஃப் நேச்சர் வந்து என்னன்னு சொல்லி இருக்குது, டிகிரி முடிச்சுக்கணும், 2 இயர்ஸ் மினிமம் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.